என்ற இந்த புத்தகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகம் ஒரு ஏழை பெண்ணின் வெற்றி கதை என்றே சொல்லலாம். எண்ணிப்பார் நீ பெற்ற நன்மை யாவும், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்று பாடுகிறோம் அல்லவா? ஆம், உன் வாழ்வில் கர்த்தர் செய்த யாவும் வியப்பு, மிகவும் வியப்பு, ஆச்சரியம், அதிசயம் என்றே கூற வேண்டும். நான் எண்ணி பார்த்த நன்மைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம். என் தாழ்வில் என்னை நினைத்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். நான் பாரத ஸ்டேட் வங்கியில் 35 வருடங்கள் வெற்றிகரமாக பணியாற்றி இப்பொழுது அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஐடிஎஸ் ஆக பணி நிறைவு அடைந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல வேலையை கொடுத்து சகல சம்பத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான கணவரையும் கண்மணிகள் போன்ற மகனையும் மகளையும் கொடுத்திருக்கிறார். அருமையான மருமகளையும் மருமகனையும் முத்துக்கள் போன்ற பேரப்பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா 8:18. ஆனால் நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும் போது அப்பப்பா, மிகவும் கடினமான பாதை, முள் நிறைந்த பாதை, போராட்டம் மிகுந்த பாதை. தாவீது கடந்து வந்த பாதை அது. கரவலாடுகளுக்கு பின்னால் திரிந்த அவனை கர்த்தர் ராஜாவாக்கினார். இல்லை இல்லை, இன்றும் இந்த வசனம் எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் என் வாழ்க்கை. வாழ்க்கையில் படிப்பு, பொருளாதார வாழ்க்கை, குடும்பம், நமது வேலை, கரியர் இவற்றில் முன்னேற்றம் என்பது இலகுவல்ல. வாழ்க்கையில், படிப்பில், வேலையில் மேன்மையை தேடி, முன்னேற்றத்தை தேடி, வெற்றியை தேடி, வசதியை தேடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். வறுமையில், கடன் தொல்லையில் உழன்று கொண்டிருக்கும் குடும்பங்கள் இன்று ஏராளம் ஏராளம். வழி எங்கே எங்கே என்று திசை தெரியாமல் அலைபவர்கள் ஒரு பக்கம், குறுக்கு வழியில் முன்னேற்றம் அடைய ஆசைப்பட்டு திசை மாறி போனவர்கள் மறுபக்கம். வெற்றி வாழ்க்கை அடைய வேண்டும் என்ற தாகம் மனிதனை வெறியுள்ள வாழ்க்கைக்கு உந்தி தள்ளுகிறது. பெரியவனாக வேண்டும், பெரிய பதவிக்கு வர வேண்டும், ப்ரமோஷன் வாங்க வேண்டும், செல்வம் குவிக்க வேண்டும், இப்படியான ஒரு உத்வேகம் வெறியாக மாறிவிடுகிறது. நல்லவனாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், கடவுளுக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும், நியாயமான முறையில் வெற்றி அடைய வேண்டும். இந்த கோட்பாடுகள் காற்றில் பறக்கின்றன. The means are equally or even more important than the ends. இந்த கோட்பாடு நெறிமுறைகள் மறந்து போகின்றன, மறைந்தும் போகின்றன. ஒரு முறை சாட்சி சொல்ல ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அது ஒரு எளிய கிராம சபை. அந்த சபையில் நிறைய சிறுவர்கள் முன்னால் பாயில் உட்கார்ந்து அதிக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த சிறுவர்களை பார்க்கிறாயா? உன்னை நான் எவ்வாறு வழி நடத்தியிருக்கிறேன், எவ்வாறு உயர்த்தியிருக்கிறேன் என்று இவர்களுக்கு சொல்வாயா என்றார். என் கண் முன்னால் ஒரு பிளாஷ்பேக் போல எனது கடந்த காலம், பல வருட வாழ்க்கை ஓடியது. நானோ வேறு சில சம்பவங்களை சாட்சி சொல்ல ஆயத்தம் பண்ணியிருந்தேன். ஆனாலும் உடனே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்ட போது அநேகர் கண்களில் கண்ணீர், எனது கண்களிலும் கண்ணீர். ஏனென்றால் அநேகம் பேர் நான் வந்த அதே பாதையில் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். அந்த சாட்சி அநேகருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று என்னிடம் சொன்னார்கள். மட்டுமல்ல, மறுநாளும் அதே சாட்சியை பகிர்ந்து கொள்ள சொன்னார்கள். இந்த சாட்சியை அநேக மேடைகளில், குறிப்பாக கிராமங்களிலும் தெரு குழந்தைகள் சிறுவர் மத்தியிலும் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் மனதில் நம்பிக்கை, விசுவாசம் துளிர்விடுகிறதை என்னால் கண்கூடாக காண முடிகிறது. நான் பேசும் போதே அவர்கள் கண்களில் ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் மின்னலிடுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 என்று சொன்ன நமது கர்த்தர் எவ்வாறு எனக்கு இளைப்பாறுதல் தந்தார், எவ்வாறு என்னை வழி நடத்தினார் என்பதை இப்புத்தகத்தின் மூலம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபை மலை ஊழியம் நடத்தி வரும் சகோதரி சித்ரா அமல்ராஜ் அவர்கள் எனது வங்கியில் எங்கள் பிரிவில் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த புத்தகத்தின் டிராப்டை அவருக்கு கொடுத்தேன். மறுநாள் அவர்கள் என்னை பார்க்க வரும்போது அவர்கள் கண்களில் கண்ணீர். மேடம், வாழ்க்கையில் பயங்கரமான பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள். அந்த அனுபவங்களை மிகச் சிறப்பாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறீர்கள். இந்த புத்தகத்தை தொடராக
எங்கள் கிருபையும் சத்தியமும் மாத இதழில் போட ஆசைப்படுகிறேன். எனது கணவரிடம் இதை பற்றி பேசிவிட்டேன் என்றார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம். எனது கணவரிடம் அனுமதி கேட்டு சம்மதித்தேன். பின்னர் என்ன? அமோகமாக இந்த புத்தகம் அவளது கிருபையும் சத்தியமும் மாத இதழில் தொடராக வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இப்புத்தகத்தை எனது தாழ்வில் என்னை நினைத்தவரும், உபத்திரவத்தின் குகையிலே என்னை தெரிந்து கொண்டவரும், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரும், இந்நாள் வரை அற்புதமாக என்னை கரம் பிடித்து வழிநடத்தி வருபவருமான நமது கர்த்தரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மலரடிகளில் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். இந்த உலகத்தில் என்னை கொண்டு வர எனக்கு பெற்றவர்களாக ஆண்டவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னரே தெரிந்து கொண்ட எனது தந்தை திரு ஐயம் லூயிஸ் பிள்ளை அவர்களுக்கும் தனது கண்ணீர் ஜபத்தினால் கர்த்தரின் கரத்தில் இருந்து வழிநடத்துதலை பெற்று எங்கள் குடும்பத்தை உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர ஏதுவாயிருந்த எனது தாயார் திருமதி சலோமி லூயிஸ் அம்மாள் அவர்களுக்கும் இப்புத்தகத்தை அர்ப்பணிக்கிறேன். இப்புத்தகம் ஒரு சாட்சி புத்தகம் மாத்திரம் அல்ல, இது ஒரு வழிகாட்டி, ஒரு ஊக்குவிப்பு புத்தகம், மோட்டிவேஷனல் புக், ஒரு மேலாண்மை புத்தகம், மேனேஜ்மெண்ட் புக் என்றால் அது மிகையாகாது. பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புத்தகத்தை நார்மன் வின்சென்ட் பீல் எழுதி 4 மில்லியன் பிரதிகள் விற்றிருக்கின்றன. இது ஒரு உளவியல் சார்ந்த புத்தகம் என்று நான் நினைத்தேன். மிகவும் பிரபலமான இந்த புத்தகத்தை வாசித்த போது எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் அதில் அநேக வேதாகம வசனங்களும் சாட்சிகளும் எவ்வாறு வேத வசனங்களை சார்ந்து அறிக்கை பண்ணி விசுவாசத்தோடு வாழும் போது கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் பற்றி எழுதப்பட்டிருந்தது. ஆசிரியர் அநேகர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தாழ்வில் என்னை நினைத்தவரே என்ற புத்தகம் உங்கள் மத்தியில் வாழும் சராசரி மனிதர்களுள் ஒருவரான என் வாழ்வில் ஆண்டவர் செய்த பலத்த கிரியைகளை தத்ரூபமாக சித்தரிக்கிறது. இதனை பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் இன் மை லைஃப் என்றால் அது மிகையாகாது. இப்படி ஒரு மல்டிஃபெசட்டட் புக்கை எழுத எனக்கு கிருபை அளித்த ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் என் வாழ்வில் மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார். எனது வாழ்க்கையையே ஒரு திறந்த புத்தகமாக ஆக்கியிருக்கிறார். இந்த மகத்துவத்தை என்னவென்று சொல்வேன்? இப்புத்தகம் அநேகரை கர்த்தருக்குள்ளாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வழி செய்யும் என்றும், எல்லாம் முடிந்தது இனி வாழ வழியே இல்லை என்ற நம்பிக்கையற்ற நிலையில் உள்ள அநேகருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வழிகாட்டும் என்றும் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதுவே என் ஆவல், விண்ணப்பம், வேண்டுதல், பிரார்த்தனை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வழி செய்வாராக. இப்படிக்கு கிறிஸ்துவின் மகிமையான பணியில் சகோதரி எம்.ஆர். ரேணுகா சுரேஷ். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:15.